எல்லாருக்கும் தெரியும் 5ஆம் பாவம் அப்படின்னா குழந்தை பிறப்பு, காதல், கவர்ச்சி, விளையாட்டு, பங்குச்சந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு. ஸோ அப்ப 5ஆம் பாவம் 3, 6, 9, 12 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டா இவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லார் இடத்துலயும் இருக்கு. நிறைய கேள்விகள் வருது. ஆக்சுவலா 5ஆம் பாவம் அகம் சார்ந்த தொடர்புல இருந்தாதான் லவ் வந்து சக்சஸ் ஆகும், இந்த மாதிரி ஒரு குழப்பமான காம்பினேஷன்ல இருந்தா சக்சஸ் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. 5ஆம் பாவம் இப்ப 3, 6, 9, 12 தொடர்பு அப்படின்னா 3ன்றது ஒரு முந்தைய பரிணாம பாவம். 5ஆம் பாவத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ 3ஆம் பாவம்ன்றது ஒரு தகவல் தொடர்பு. மேபி இவங்க மீட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்னரை வந்து ஒரு யார் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் மூலமாகவோ, இல்லை ஒரு சோஷியல் மீடியா மூலமாகவோ, இல்லை ஒரு வாட்ஸ்அப் சேட்டிங், இந்த மாதிரி வழியில இவங்களுக்கு அந்த லவ் பண்றவங்களோட அறிமுகம் அப்படின்றது கிடைச்சிருக்கும். 6ஆம் பாவம்ன்றது ஒரு சின்ன டிஸ்பியூட்ஸை காட்டுறது. ஆக்சுவலா அதுக்குள்ள மேபி இவங்க பண்ற லவ்னால ஈதர் ஃபேமிலிக்கு ஒரு கொஞ்சம் அப்போசிஷன் இருக்கலாம். மேபி அது பிடிக்காத இருக்கலாம், அவங்க சைடோ இல்லை இவங்க சைடோ ஏதோ முரண்பாடான விஷயங்கள், யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு நிலை அப்படின்றது இந்த 6ஆம் பாவம் தெரிவிக்கிறது. அதே மாதிரி 9ஆம் பாவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம்ன்றது அந்நிய மொழி, அந்நிய மதம், அந்நியன்றது 9ஆம் பாவம். அப்போ இவங்க லவ் பண்ணக்கூடிய நபர் தன்னுடைய சேம் காஸ்ட், சேம் ரிலிஜன் இல்லாத வேறு மதத்தில் சார்ந்து லவ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். அதே மாதிரி 12ஆம் பாவம் ரகசியம் அப்படின்றது 12ஆம் பாவம். அப்போ இவங்களோட காதல் அப்படின்றது ரகசியத்தன்மை உடையதாக இருக்கும். அப்போ இவங்க அந்த லவ் மேட்டரை வந்து வெளியில யாருக்கிட்டையும் வெளிப்படையாக சொல்றதுக்கு முன்வர மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட விஷயமே வெளியே தெரியும். அது மாதிரி சோ இப்படி கனெக்ஷன்ல இருக்கு. சுக்கிரன் வந்து 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்னா லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி லவ் சக்சஸ் ஆகும், வெதர் இட் இஸ் கன்வெர்ட் டு மேரேஜா இல்லையா அப்படின்னா அதுக்கு அடுத்த நிலை. இது வந்து இந்த பார்ட் லவ் ஓகே ஆகுமா இல்லையான்ற வரைக்கும் இது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகுமா அப்படின்னா அதுக்கு அடுத்தது 7ஆம் பாவம் நல்லபடியா இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மேரேஜ்ல கொண்டு போயிடும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸை பார்த்தா கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனா கண்டிப்பாக லவ் சக்சஸ். அதே மாதிரி 12ஆம் பாவ தொடர்பு அப்படிங்கும்போது 12ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை தொட்டிருந்தா அந்த நெகட்டிவ்னஸ் வந்து பெரிதளவில் பாதிக்காது.